जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यान
सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. எனதினிய தமிழ் மக்களே, உலகம் முழுவதும் இருந்து இதே நேரத்தில் நேரடியாக என்னுடன் இருக்க முடியவில்லை என்றாலும் இன்டர்நெட் மூலமாக இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டு இப்பொழுது உலகம் முழுவதும் என்னோடு அமர்ந்திருக்கும் பக்தர்களே, அன்பர்களே, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டு இத்துணைக்கும் பிறகும் எதை பற்றியும் கவலைப்படாது ஆழ்ந்த குருபக்தியின் ஸ்திரத்தன்மையை உலகத்திற்கு காட்டுவதற்காக அலைபோல திரண்டு அண்ணாமலை அடிவாரத்தில் குவிந்திருக்கும் உலகம் முழுவதும் இருந்து வந்து குவிந்திருக்கும் என் பக்தர்களே, சீடர்களே, அன்பர்களே, என் சந்நியாசிகளே, சந்நியாசினிகளே, பிரம்மச்சாரிகளே, பிரம்மச்சாரிணிகளே, இடர்வரும் நேரத்தும் சுடர்விடும் விளக்காக நாங்கள் நிற்பதற்கு காரணமான தூண்டுகோலாக பலமாக எங்களோடு நின்ற இந்து இயக்கங்களே, நடுநிலை வகித்து எதற்கும் கவலைப்படாது உண்மையை உலகிற்கு சொல்வதற்காக மட்டுமே வாழ்வோம் என்கின்ற ஸ்திரத்தன்மையோடு சத்தியத்தின் மீது தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட
தினத்தந்தி, தினமலர் போன்ற பத்திரிகைகளே, சில நேரத்தில் பழிக்க நினைப்பவர்களால் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம், அழிக்க நினைப்பவர்களால் நம் பலத்தை ஆழமாக்கிக் கொள்ளலாம் என்று எனக்கு புரிய வைத்த சில பத்திரிகைகளே. மொத்தமாக இவை இந்த இரண்டு திசையிலும் வாராமல் வேறு வழி இல்லாமல் போகிற போக்கிலே வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் என் மீது வெறுப்போ எதிர்ப்போ இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் என்னை தூற்ற வேண்டிய, பழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளான பத்திரிகைகளே. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னதான் நடக்கிறது இங்கே என்று பார்க்க வந்திருக்கின்ற எனதினிய தமிழ் மக்களே, கூட்டப்படாமல் தானாகவே கூடியிருக்கும் பொதுமக்களே, ஒருவேளை இங்கு நான் குறிப்பிடப்படாமல் விட்ட ஏதாவது ஒரு குழு, சில நபர்கள் இங்கு இருப்பீர்களானால் உங்களையும் சேர்த்து உங்கள் அனைவரையும் ஆழ்ந்த பணிவோடு வணங்கி வரவேற்கின்றேன். முப்பத்தி 33 ஆண்டுகளை முடித்து விட்டேன். அண்ணாமலையானின் கருணையினால், எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் 33வது ஆண்டை முடித்து 34வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றேன். ஏறத்தாழ 10 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பொது மேடையில் ஏறுகின்றேன். தமிழிலே வாய் திறக்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு ஜீவன் முக்த சமுதாயம் செய்வோம். உண்மையிலேயே திரண்டிருக்கும் எனது பக்தர்களையும் அன்பர்களையும் பார்க்கும் பொழுது
இவ்வளவிற்கும் பிறகும் ஒரு சாதாரண 33 வயது இளைஞனின் வார்த்தைகளை கேட்பதற்காக இளைஞன் என்பதிலும் பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். ஆனா வெண்ணா அலியா என்றும் வர்ணிக்க முடியாமல் அண்ணாமலையாரின் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் புரியாத மூடர்களுக்கு ஆண் பெண் அலி என்னும் 3 வர்க்கம் மட்டும்தான் தெரிந்ததனால் அதிலும் பெரும் பிரச்சனையை கிளப்பி ஒரு 33 வயது சாதாரண இந்த இப்பொழுது நகரமாக நான் பிறந்து வளர்ந்த பொழுது ஒரு சிற்றூராக இருந்த இந்த ஊர் இளைஞனின் வார்த்தையை கேட்க இத்துணை தடைகளை தாண்டி இத்துணையாயிரம் பக்தர்களும் அன்பர்களும் சீடர்களும் ஓரிடத்தில் திரண்டிருக்கிறீர்கள் என்றால் கடந்த 10 ஆண்டு கால என் பொது வாழ்க்கையில் உண்மையில் ஜீவன் முக்த சமுதாயத்தை நிச்சயமாக விதையளவிலாவது நாம் செய்துவிட்டோம் என்றே நான் நினைக்கின்றேன். ஒருவேளை இங்கும் அவர்கள் நபர்களை ஊடுருவ வைத்து விட்டார்களோ என்று நினைத்தேன். விதையளவில் செய்த ஜீவன் முக்த சமுதாயத்தை விருட்சமாக ஆலமரமாக உலகெங்கும் சென்று சேர்ப்போம். இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் என் செய்தி. முதலில் நான் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். பிறகு நீங்கள் கேட்க விரும்புகின்ற கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். உங்கள் எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றேன். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முதல் முறையாக ஊடகத்துறையோடும் உரையாடுகின்றேன். உங்களுடைய எல்லா கேள்வி கணைகளையும் நேரடியாக எதிர்கொள்ளுகின்றேன். இந்த சிடி உண்மையா என்ற கேள்வி உட்பட உங்கள் எல்லா கேள்விகளையும் நேரடியாக எதிர்கொள்ளுகின்றேன், நேரடியாக பதிலளிக்கின்றேன். நம்முடைய கவனம் வேறு வேறு திசைகளில் திரும்புவதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டிய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் சில பேருடைய வாழ்க்கை மக்களின் கவனத்தை திசை திருப்பினால் மட்டும்தான் நடக்கும். சில பேருடைய வாழ்க்கை மக்கள் கவனம் திசை திரும்பாமல் பார்த்து கொண்டால் மட்டும்தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கை
மக்களின் கவனம் வீணான விஷயங்களில் திசை திரும்பாமல் சரியான திசையில் வைத்திருக்க வேண்டிய நோக்கத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கை. நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. சில துறையில எவ்வளவு பேரை தாக்குறோன்றதான் அவங்க பலம். சில துறையில எவ்வளவு தாக்கு பிடிக்கிறோன்றதான் எங்க பலம். எவ்வளவு பேரை தாக்குறோங்கிறத வச்சுத்தான் தங்கள் பலம்னும் பொழுது பாவம் அவங்க இன்செக்யூரிட்டிலேயே வாழ்ந்தாகணும். எல்லோரையும் தாக்கிக் கொண்டே இருந்தாக வேண்டும். தங்கள் துறை சார்ந்த எதிரிகளாக இருந்தால் மட்டும் தாக்குவது அப்படிங்கிறது ஒரு அரசு முறை. அது வந்து அரசியல் நீதினே சொல்லலாம். தங்கள் துறையில் இருப்பவர்களை, ஏன்னா அது காலங்காலமா அரசர்கள் அப்படித்தான், ஒரு அரசர் இன்னொரு அரசரை போர் தொடுப்பார்கள். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு நாடு. இது ஒரு துறை. தங்கள் துறையில் இல்லாதவர்களாக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற வேகத்தோடு இயங்குவது ராட்சசத்தன்மை. இந்த ஆசனத்தில் அமர்ந்து நான் செய்கிற வேலையை செய்ய முடிந்தவர்கள் என்னை அழித்து இந்த ஆசனத்தை பிடுங்கிக் கொள்ள நினைத்தால் அது அரசியல். வாழ்க்கையின் வழக்கம். ஒரு அரசன் இன்னொரு அரசனை அழிப்பதும், அல்லது அதே துறையில் இருப்பவர்கள் ஒரே துறையில் இருப்பவர்கள் ஒருவர் இன்னொருவரை எதிர்ப்பதும், இது வாழ்க்கையின் போக்கு. ஆனால் எந்த துறைக்கும் எந்த வம்பிற்கும் செல்லாமல் சிவனே என்று தன் வேலையை பார்த்திருப்பவர்களையும் கண்ணில் பட்டார்கள் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் அழிப்பது என்கின்ற நோக்கோடு, அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு செயல்படுவது ராட்சசத்தன்மை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எத்துணை பேரை தாக்குகிறோம் என்பது சில துறைகளில் வேண்டுமானால் பலமாக இருக்கலாம். எத்துணை தாக்குப்பிடிக்கிறோம் என்பதுதான் ஆன்மீகத் துறையில் பலம். பக்தர்களே, அன்பர்களே, நித்யானந்த தியானபீடமே, தலை நிமிர்ந்து நில்லுங்கள். நாம் நம்மை நிரூபித்து விட்டோம். நம் வெற்றியை நிரூபித்து விட்டோம். ஜீவன் முக்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விதையாக, அழிக்க முடியாத விதையாக நாம் உருவாகிவிட்டோம். ஒரு ஜீவன் முக்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் அடிப்படையாக எப்பேற்பட்ட தாக்குதலையும் எதிர்கொண்டு, அந்த தாக்குதலின் போதும் கூட தன் ஜீவன் முக்த தன்மையிலிருந்து தடுமாறாமல், நிலைமாறாமல் வாழ்க்கையின் ஆன்ம ஞானத்தின் ஆனந்தத் தன்மையை உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டே தன்னுடைய உடலாலும் சொல்லாலும் செயலாலும்
யாருக்கும் எந்த பதிலடியும் கொடுக்காமல், வார்த்தைகளை வாரி இறைக்காமல், ஆழ்ந்த பொறுமையோடு, ஆழ்ந்த அமைதியோடு, இந்த வருடத்தின் மிகப்பெரிய மதத்தாக்குதலை எதிர்கொண்டிருக்கின்றோம், தாக்குப்பிடித்திருக்கின்றோம். இந்த வார்த்தை ஜீவன் முக்தியை ஆழ்ந்து புரிந்து கொள்வோம். உண்மையில் ஜீவன் முக்தி என்றால் என்ன? தன்னுடைய சுகத்தின், வாழ்க்கையின் ஆதாரம் உடலையும் மனதையும் தாண்டிய ஆன்ம பலம் என்பதை உணர்ந்து, வெளி உலகத்தாலும் உடலாலும் மனதாலும் எதனாலும் காயப்படுத்தப்பட்டாலும் அதற்கு கலங்காது, அலங்காது, நிலை நின்று ஞானத்தின் ஸ்திரத்தன்மையை நிதர்சனமாக வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது ஜீவன் முக்தி. ஆழ்ந்து பார்த்தோமானால் காலம் காலமாக, யுக யுகமாக இந்த பூமியில் பூத்த ஜீவன் முக்தர்கள் மீண்டும் 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 வாழ்க்கையில் தங்களுடைய அளவிட முடியாத எதிரிகளும் கண்டு நடுநடுங்கும் ஸ்திரத்தன்மையை, உறுதியை, தெளிவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் ரெண்டே ரெண்டு இனம்தான். ஒண்ணு, எத்துணைதான் துக்கம் கொடுக்கப்பட்டாலும், எத்துணைதான் தாக்கப்பட்டாலும் ஞானத்தின் ஸ்திரத்தன்மையினால், ஆன்ம பலத்தினால் வாழ்க்கை ஆனந்தமயமாக வாழ்ந்து அதை உலகத்திற்கு சொல்லுகின்ற ஜீவன் முக்தர்கள். இன்னொரு புறம் எத்துணைதான் சுகங்கள் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், கூலிப்படை ரவுடி பலம் இருந்தாலும், பதவி பலம் இருந்தாலும், அரசியல் பலம் இருந்தாலும், ஊடகத்துறை பலம் இருந்தாலும், வாழ்க்கையே துக்கமாய் வாழ்ந்து மடியும் சாதாரண மனிதர்கள். உலகத்தில் இரண்டே இனம்தான். ஒன்று, எத்துணை இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து மடியும் சாதாரண மனிதர்கள். எத்துணை தாக்கப்பட்டாலும் எதனாலும் அசையாது வாழ்க்கை ஆனந்தமயமானது என்று தான் வாழ்ந்து ஆன்ம பலத்தின் உறுதியை மக்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்ற ஞான தீபங்கள், ஞான விளக்குகள் இந்த ஜீவன் முக்தர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புத்தனில் துவங்கி சங்கரன், இயேசுநாதர், முகமது, வாழையடி வாழையென எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் உலகின் பல்வேறு மூலைகளிலும் தோன்றி
எத்துணைதான் புரிந்து கொள்ள முடியாத மக்களால் தாக்கப்பட்டாலும், விஷம் கொடுக்கப்பட்டாலும், விரட்டியடிக்கப்பட்டாலும், கல்லால் அடிக்கப்பட்டாலும், உடலாலும் மனதாலும் எண்ண முடியாத தொல்லைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டாலும், யானையால் இடரப்பட்டாலும், மீராவையும் பிரகலாதனையும் போல் உறவினர்களாலேயே கொடுமைப்படுத்தப்பட்டாலும், உலகில் இருக்கும் எல்லா விதமான கொடுமைகளும் அவர்களுக்கு இழைக்கப்பட்டாலும், சிறையிலிடப்பட்டாலும், தங்கள் ஜீவன் முக்தியின் ஸ்திரத்தன்மை மாறாது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் விங்கிள வேணிலும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. திருநாவுக்கரசர் பாடுகிறார், சோழராஜன் அவரை சிறையிட்ட பொழுது தன்னுடைய கருத்துக்கு மாறான ஒரு கருத்து உடையவர்களாக இருந்தால் மனரீதியாக அவர்களை உடைப்பதற்கு சைக்கலாஜிக்கலா பிரேக் பண்றதுன்னு சொல்லுவோம். அதற்காக சிறையிலிட்டு வாட்டுவது பாரம்பரியமான வழக்கம். சிறையிலிட்ட பொழுது திருநாவுக்கரசர் மிக இனிமையாக பாடுகின்ற, உணர்வை வெளிப்படுத்துகின்ற பாடல், மாசில் வீணையும் இனிமையான வீணையின் நாதமும், மாலை மதியமும் மாலை நேரத்து சந்திரனும், வீசு தென்றலும் வீசும் இனிமையான இந்த தென்றலும், விங்கிள வேணிலும் இளவேணிற்காலத்து இனிமையும், மூசு வண்டரை பொய்கையும், வண்டுகள் பறக்கக்கூடிய தாமரை தடாகத்தையும் போல ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஐயா, திருநாவுக்கரசு பெருமான் சிறையில் இருந்த பொழுது இந்த உணர்வோடு இருந்தாரா இல்லையா என்பது கூட இரண்டாவது பட்சம். அது நம்முடைய சாதாரண பகுத்தறிவிற்கு எட்டாத விஷயம். ஆனால் சிறையில் இருக்கின்ற ஒரு மனிதன் இந்த உயர்ந்த கற்பனையை நினைத்து பார்க்கிறார் என்றாலே சிறையின் சூடு அவரை தாக்கவில்லை. மக்களே, ஆழ்ந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எத்துணைதான் தாக்கப்பட்டாலும் ஆன்ம பலத்தினால், ஆன்ம பலம் கொடுத்த தெளிவினால் யாரையும் திருப்பி தாக்காமல், யாரையும் ஒரு வார்த்தையும் இடராமல், நேரடியாகவோ எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு துக்கமும் அளிக்காமல், அதேபோல் நம் மீதும் நம் அனுபவத்தின் மீதும் நம் நம்பிக்கை குறையாமலும் ஸ்திரமாக இந்த மிகப்பெரிய மதத்தாக்குதலை எதிர்கொண்டதன் மூலமாகவே நாம் ஜீவன் முக்த சமுதாயத்தை உருவாக்க வந்திருக்கும் வாழையடி வாழையென திருநாவுக்கரசரின் வாரிசு நாங்கள் என்று நிரூபித்து விட்டோம். வன்முறையால் எங்கள் பலத்தை நிரூபிக்க நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல. தாக்குவதனால் எங்கள் பலத்தை நிரூபிக்க நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல. தாக்குப்பிடிப்பதனால் எங்கள் பலத்தை நிரூபிக்கும் ஆன்மீகவாதிகள்.
எனதினிய பக்தர்களே, உங்கள் அனைவரோடும் ஆழமாக இதயம் திறந்து ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த முழு மதத்தாக்குதலையும் புள்ளி விவரங்களோடு வந்திருக்கின்றேன். 120 இடங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அடித்து உதைத்து கொளுத்தி நொறுக்கப்பட்டது. 17 இடங்களில் என் சந்நியாசினிகளும் பிரம்மச்சாரிணிகளும் உடலாலும் மனதாலும் சேலையுருவப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். 7 இடங்களில் என் சந்நியாசிகள் படித்து பட்டம் பெற்று ஆன்மீக வாழ்க்கைக்காக இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையையே துறந்த என் சந்நியாசிகள், என் பிரம்மச்சாரிகள் கொலைவெறி நோக்கத்தோடு தாக்கப்பட்டார்கள். இந்த ஆசிரமத்தில் தன்னுடைய இன்ஜினியரிங் படிப்பையும் அதனால் கிடைத்த பதவி, வேலை, பணத்தையும் உதறிவிட்டு ஆன்மீக பலத்தால், உற்சாகத்தால் நாட்டிற்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையை துறந்த ஒரு பிரம்மச்சாரி நடத்தி வந்த ஆசிரமம்தான் இது. உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான செய்தி, இந்த மதத்தாக்குதலுக்கு முன்பாக இந்த ஆசிரமம் தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானமும், ஒரு வாரத்தில் 1000 பேருக்கு மருத்துவ தானமும், ஒரு மாதத்தில் 1000 பேருக்கு கல்வி தானத்திற்கான பணிகளையும் செய்து வந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வெளியில் சொல்ல முடியவில்லை என்றாலும் ஊடகத்துறையினர், திருவண்ணாமலை ஊடகத்துறையினருக்கும் தெரியும். இந்த மொத்த வேலையையும் நான் செய்யவில்லை. என்னுடைய ஒரே ஒரு சந்நியாசி, ஒரே ஒரு பிரம்மச்சாரி வந்து அமர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. கழுத்தை பிடித்து அவர் கழுத்தில் போட்டிருந்த காவியினாலேயே இறுக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. வீடியோ ஆதாரங்களும் இருக்கின்றது. இத்துணைக்கும் பிறகும் இத்துணை தாக்குதலையும் காரணமே இல்லாமல் ஒரே நாளில், ஒரே இரவில் 197 நாடுகளிலே பரவி இருக்கின்ற 13 மதத்தை சார்ந்த, எல்லா இனத்தையும் சார்ந்த என்னுடைய 1 கோடி பக்தர்கள், அன்பர்கள், சீடர்கள், முக்கியமாக தமிழ்நாட்டின் மூலை முடுக்கிலெல்லாம் பரவி இருக்கும் என்னுடைய 12 லட்சம் பக்தர்கள் திடீரென்று எங்கு பார்த்தாலும் தாக்கப்பட்டார்கள், காரணமே இல்லாமல். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட திரும்பி தாக்காதீர்கள் என்கின்ற என்னுடைய ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எந்த தாக்குதலும் செய்யாமல் அமைதியை காத்ததன் மூலமாகவே, ஸ்திரத்தன்மையை காத்ததன் மூலமாகவே, என் சீடர்களே, நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய குருகாணிக்கையை கொடுத்து விட்டீர்கள். அதற்காக மட்டுமே, நீங்கள் காத்த அமைதிக்காக மட்டுமே உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். தெருவில் இறங்கி கூலிப்படையினரைப் போல பேருந்துகளை கொளுத்துவதும், கல் எறிவதும், அதனால் வருகின்ற பெயரை வைத்து வாழ்வதும் அதைவிட சாவது மேல். நீங்கள் காத்த அமைதிக்காகவே ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்கோர்ஸ் இன்று சமூகம் புரிந்து கொண்டது. அப்பொழுது அமைதி காத்ததனால் பல பேர் என்னிடம் கேட்டார்கள், உங்கள் பக்தர்கள் எங்கே போனார்கள்? ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை? காணாமல் போய்விட்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள், கோழைகள் என்றெல்லாம் பேசினார்கள். இன்று அணி திரண்டதன் மூலமாக நாங்கள் கோழைகள் அல்ல என்று ஓடி ஒளியவில்லை. எங்கள் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அஹிம்சையோடு அமைதியோடு இருந்தோம் என்று உலகத்திற்கு சொல்லிவிட்டீர்கள். என் மக்களே, உங்களை பார்த்து பெருமைப்படுகின்றேன். நீங்கள் காத்த அமைதிக்காக உங்களை பார்த்து பெருமைப்படுகின்றேன். ஆர்ப்பாட்டத்தினாலும் ஆரவாரத்தினாலும் நாராசத்தினாலும் உருவாக்கப்படும் இயக்கங்கள் காணாமல் போய்விடும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜீவன் முக்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விதையை உருவாக்கிவிட்டேன் என்று நான் பெருமையோடு உங்களை பார்க்கின்றேன். ரெண்டு விஷயம். நீங்க அந்த நேரத்தில் எதிர்த்து தாக்கி இருந்தாலும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான முறை அல்ல அது. அல்லது ஒருவேளை மூடர்களின் ஊடக பிரச்சாரங்களை கேட்டு ஒதுங்கி போயிருந்தாலும் ஜீவன் முக்த தன்மையை என்னால் சொல்ல முடியவில்லை என்று நான் நினைத்து ஓரமாக சும்மா இருந்திருப்பேன். அவர்களெல்லாம் எதிர்பார்த்தது போல. ஆனால் எதிர்த்து தாக்கவும் இல்லை. உங்கள் உணர்விற்குள் அனுபவித்த ஆனந்தத்தையும் அனுபூதியையும் ஸ்திரத்தன்மையையும் நீங்கள் இழக்கவும் இல்லை என்பதை மிக தெளிவாக நிரூபித்த என் மக்களே, உங்களை பார்த்து ஆனந்தப்படுகின்றேன். என் வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து இரவும் பகலுமாக ஊர் ஊராக நாடு நாடாக பேசி 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 மக்களை ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி ஜீவன் முக்தியை நோக்கி திருப்பியதற்காக, அந்த விதையை போட்டதற்காக நான் உண்மையிலேயே ஆனந்தப்படுகிறேன், பெருமைப்படுகின்றேன். இன்று பொதுமக்களின் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் என்று நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டவுடன் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் உலகம் முழுவதிலிருந்தும் இமெயில் மூலமாக குவிந்தது. கடந்த 2 நாட்களாக அந்த கடிதங்களையும் கேள்விகளையும் பார்த்து கொண்டிருந்தேன். எத்துணை லட்சம் பேருடைய இதயமும் ஆன்மீக உணர்வும் அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை நட்சத்திரமாக என்னை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது, இன்னமும் வாழ்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது, மக்களே, இயேசுவினுடைய ஏதோ ஒரு சீடன் காட்டிக் கொடுத்தான் என்பதற்காக எல்லா சீடர்களும் கெட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு சில மூடர்கள் உண்மையில் ஆழ்ந்து நோக்கினோமானால் என்னை தாக்கியவர்களுக்கு கூட என் மீது நேரடியாக எந்த எதிர்ப்பும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்களுடைய துறை வேறு, என் துறை வேறு. ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை இருமுறை தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கால் வைக்கிறேன்.
உண்மையில் இப்பொழுதுதான் எனக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே தெரிகின்றது, தங்கள் கதைகள் வெளியே வரக்கூடாது என்றால் யாருடைய கதையாவது திரித்து திரித்து திருப்பி திருப்பி உலகத்தின் கவனத்தை அதன் மேலேயே வைத்திருக்க வேண்டிய தேவை. பாவம், மனிதர்களை ஆழ்ந்த கருணையோடு நோக்குவோம். உண்மையில் அவரவர்கள் சூழலில் அவரவர்களை காத்துக்கொள்ள வேண்டியதற்காக சில நேரங்களில் எதிரிகளாக இல்லாத சிலரையும் அழிக்க வேண்டி இருக்கின்றது. அதனால் என்னை பழிக்க மட்டுமல்லாமல் அழிக்க நினைத்தவர்களுக்கும் கூட சந்தேகத்தின் பலனை சாதகமாக்கி அவர்களையும் என்னுடைய விரோதிகளாக நான் கருதப் போவதில்லை என்று உங்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக அறிவிக்கின்றேன். தியானபீடமே, என் சீடர்களே, உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றேன், இத்துணைக்கும் பிறகும் சொல்லுகின்றேன், யாரும் நமக்கு விரோதிகள் இல்லை. நம்மை பழிக்கவும் அழிக்கவும் நினைத்தவர்களுக்கு கூட சந்தேகத்தின் பலனை சாதகமாக்குவோம். ஒருவேளை என ஆழ்ந்து பாருங்க, ஒன்றும் நேரடியா எந்த விரோதமும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் தாக்கப்பட்டோம், எதற்காக தாக்கப்பட்டோம் என்பது புரிந்து நிமிர்வதற்கு உள்ளாகவே தாக்கப்பட்டோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடைய ஒரே குமுறல் என்னன்னா, சாமி திருப்பி தாக்க வேண்டாம் சாமி, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காவது ஏதாவது செய்யுங்கள் என்று கதறுகிறார்கள், அலறுகிறார்கள். உங்கள் எல்லோருடைய வேண்டுகோளுக்காகவும் ஒரு செயலில் வேண்டுமானால் இறங்குவதற்கு உங்களை அனுமதிக்கின்றேன். என்னன்னா, நாம் எல்லோரும் நம்முடைய உணர்வுகளை, இதுவும் தமிழ்நாடு நித்யானந்த தியான பீடத்தின் கட்டாயத்தினால் அனுமதிக்கின்றேன். நாம் எல்லோரும் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், 197 நாடுகளில் 13 மதத்தை சார்ந்த 1 கோடி அன்பர்களும் பக்தர்களும் சீடர்களும் உடைய 1000த்திற்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்கள் கொண்ட 1200 பிரம்மச்சாரிகள், சந்நியாசிகள், தன்னார்வ தொண்டர்கள் கொண்ட மிகப்பெரிய ஆன்மீக இயக்கமாகிய நாம் துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாக்கப்பட்டோம். மற்ற எல்லா இடத்திலும் மிக தெளிவாக நீதியோடு நடத்தப்பட்டோம். இப்ப என்ன பிரச்சனை? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய சில அவதூறுகள், அதை நான் நேரடியா நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன், முடிஞ்சிருச்சு. அதற்காக 1000 பேருக்கு தினந்தோறும் அன்னதானம் கொடுத்து கொண்டிருந்த ஆசிரமத்தை அடித்து நொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே நாட்டிற்காக தியாகம் செய்த என் சந்நியாசியை கழுத்தை நெரித்து கொலை முயற்சி தாக்குதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒரு கூலிப்படை சில 1000 ரூபாய்க்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இத்துணை இடங்களில் என் சந்நியாசினிகளை புடவையை உருவி தகாத வார்த்தைகளால் அவமரியாதை செய்து
மானபங்கப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லோருமே குறைந்தபட்சம் கிராஜுவேஷனாவது முடித்தவர்கள், ஒரு டிகிரியாவது படித்தவர்கள். எங்கள் தியான பீடத்திலேயே ஒரு டிகிரி கூட முடிக்காமல் இருக்கின்ற ஒரே நபர் நான் மட்டும்தான். டிகிரியாவது படித்து கை நிறைய சம்பளம் பெற்று இந்த இடத்தில் டாக்டர்களும் இன்ஜினியர்களும், எத்தனை டாக்டர்ஸ் இருக்கீங்க கை தூக்குங்கம்மா, எத்தனை இன்ஜினியர்ஸ், PhDs, டாக்டர்களும் இன்ஜினியர்களும் படிப்பையும் பணத்தையும் துறந்து தங்கள் வாழ்க்கையை நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இவர்களை அடித்து நொறுக்க வேண்டிய அவசியமில்லை. இவையெல்லாம் நடந்தது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான். கர்நாடகாவில் கூட எங்கள் ஆசிரமத்தை தாக்கிய சிலர் மிக தெளிவாக கன்னடம் கலக்காத தமிழினால் பேசிக்கொண்ட சில ஊடகத்தை சார்ந்த நிருபர்கள் என்கின்ற பெயரால் வந்த கூலிப்படை தொண்டர்கள்தான். கைதட்ட வேண்டிய விஷயமல்ல, தொண்டர்கள் அல்ல, குண்டர்கள். இந்த அநியாயம் அத்துணைக்கும் நீதி கேட்க வேண்டுமானால் தமிழக முதல்வருக்கு எங்கள் எல்லோருடைய உணர்வையும் உருக்கி ஒரு கடிதமாக அனுப்புகின்றோம். அதில் வேண்டுமானால் எல்லோரும் உங்கள் கண்ணீரையும் வேதனையையும் இதய குமுறலையும் வெளிப்படுத்தி அவருக்கு அனுப்புவோம். நிச்சயமாக அவரால் நம் மத சுதந்திரத்தையும் நம் வழிபாட்டு உரிமையையும் மீட்டுத்தர இயலும் என்று நான் நம்புகின்றேன். கொள்கையால் நாத்திகம் ஆத்திகம் என்று மாறுபட்டாலும் பொது வாழ்க்கையின் முதுமையினால் நம்மையெல்லாம் தமிழ்நாட்டில் வாழுகின்ற உங்களையெல்லாம் ஆள வேண்டிய பொறுப்பில் இருப்பதனால் நிச்சயமாக அவர் நம் மனக்குமுறல்களை கேட்பார், அதற்கு செவிசாய்ப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதை வேண்டுமானால் செய்வதற்கு தியானபீடத்திற்கு, தமிழ்நாடு தியானபீடத்திற்கு அனுமதி வழங்குகின்றேன். அதற்கான கடிதத்தையும் தயார் செய்திருக்கின்றோம். இந்த கடிதத்தை நானே ஒரு முறை படித்து விடுகின்றேன். அதற்கு பிறகு என் பக்தர்கள் பட்ட வேதனையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான என் நண்பர்கள் பக்தர்கள் கண்ணீர் மட்டுமல்ல இரத்தம் சிந்தி அவர்கள் பட்ட வேதனையை முதல்வருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கடிதத்தில் நானே என் இரத்தத்தில் கையெழுத்தும் கை நாட்டும் வைத்து அனுப்புகின்றேன். எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. தாக்கத் தெரியாதவர்கள் நாங்கள். எங்களால் எங்களை தாக்குபவர்களை எதிர்கொள்ளுகின்ற அளவிற்கு பணபலமோ அரசியல் பலமோ சட்ட பலமோ ஊடகத்துறை பலமோ இல்லாதவர்கள். ஜனபலம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஜனத்திற்கு நாங்கள் தாக்க கற்றுக் கொடுக்கவில்லை. அஹிம்சையையும் தாக்குப்பிடிக்கவும் மட்டுமே கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறேன். அதனால்தான் இவ்வளவு பெரிய மத தாக்குதலிலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் என் மக்கள் பார்த்து கொண்டார்கள். எனவே எங்கள் உணர்வுகளை தமிழக முதல்வருக்கு சொல்ல வேண்டுமானால் எங்கள் இரத்தத்தை சிந்துவதைத் தவிர வேறு வழி தெரியாததனால் இரத்த கையொப்பத்தோடு கைநாட்டோடு இந்த கடிதத்தை
அனுப்புகின்றேன். இதை நான் செய்யப் போகிறேன் என்று சொன்ன அந்த வினாடியிலிருந்து இப்பொழுது வரை பலாயிரக்கணக்கான பக்தர்களும் அன்பர்களும் தங்கள் இரத்தத்தால் கைநாட்டு வைத்து கடிதங்களை சமர்ப்பித்து விட்டார்கள். இன்னும் சில நாட்களில் 1,00,000 இரத்த கையெழுத்தும் கையொப்பமும் இட்ட, குறைந்தபட்சம் 1,00,000 இரத்த கையெழுத்தும் கையொப்பமும் இட்ட கடிதங்கள் உங்களை நோக்கி வரும். நேரம் கொடுத்தால் உங்களை நேரில் சந்தித்து நானே அதை அளிப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன். இதற்கு மேலும் என் அன்பர்களும் பக்தர்களும் தங்கள் வாழ்வுரிமையையும் மத சுதந்திரத்தையும் இழந்து தவிப்பது சரியல்ல என்று நான் விரும்புகின்றேன். இந்த கடிதத்தை உங்கள் எல்லோர் முன்பும் படித்து அவருக்கு, தமிழக முதல்வருக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எங்கள் எல்லோருடைய இதயம் கனிந்த வணக்கங்களையும் மரியாதைகளும் உரித்தாக்குகின்றோம். உலகம் முழுவதும் 197 நாடுகளில் 1 கோடி மக்கள் அன்பர்களாகவும் சீடர்களாகவும் தொண்டர்களாகவும் பக்தர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்யானந்த தியானபீடம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தொண்டு நிறுவனம். குறிப்பாக இதில் 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் மட்டும் வாழ்கிறார்கள். இவர்களின் குமுறலையும் வேதனைகளையும் புண்படுத்தப்பட்ட மத உணர்வுகளையும் வெறுமனே பழிக்கப்பட்டிருந்தால் கூட இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுக்கு எந்த தொந்தரவும் நாங்கள் கொடுத்திருக்க மாட்டோம். ஆனால் பழிக்கப்படுவதோடு நிறுத்தப்படாமல் அழிக்கப்படும் நோக்கத்தோடு நாங்கள் மீண்டும் 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 தாக்கப்பட்டால் எங்கள் வாழ்வுரிமையை எங்கு சென்றுதான் நாங்கள் மீட்டெடுப்போம்? 197 நாடுகளில் உள்ள தியானபீடத்தின் சத்சங்க மையங்கள் மற்றும் ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் 1000. அவற்றில் 150 தியானபீட வழிபாட்டு தலங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. இந்த வருடம் மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து கடந்த 9 மாதங்களில் 120 தியானபீட வழிபாட்டு தலங்கள் சமூக விரோதிகளால், கூலிப்படையினரால் அடித்து நொறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் எங்களின் எந்த ஒரு மையமும் தாக்கப்படவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் இந்த தொடர் தாக்குதல் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றது. இதனால் லட்சக்கணக்கான தமிழ் பக்தர்களின் வாழ்வு நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பிரபல தமிழ் தொலைக்காட்சிகளும் சில பிரபல தமிழ் பத்திரிகைகளும் திட்டமிட்டு எங்களை அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பழிக்கிறதுங்கிறது பரவாயில்லைங்கய்யா. மனிதர்களா வாழும் பொழுது நீங்க எப்போது என்ன பழிக்கிறதும் நான் அதுக்கு பதில் சொல்றதும் பரவாயில்ல. ஆஃப்டர் ஆல் ஒரே பூமியில வாழறோம், பார்த்துக்கும் பொழுது எப்போவாது ஒருத்தர் பழிச்சிக்கலாம், பேசிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அதை தாண்டி அழித்தே தீருவோம் என்று ஓட 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 விரட்டி விரட்டி எங்களை அடித்துக் கொண்டே இருந்தால் யார்தான் இதற்கு பொறுப்பு? யார்தான் இதற்கு பதில் சொல்வது? நாங்களும் எங்கள் அகிம்சை கொள்கையிலிருந்து திருப்பி தாக்க மாட்டோம் என்கின்ற கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். இந்த அகிம்சையின் உறுதியினாலேயே இதை எதிர்கொள்வோம்.
யார்தான் இதற்கு பதில் சொல்வது? யார்தான் இதற்கு முடிவு வைப்பது? யார்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது? யார்தான் இதை கேட்பது? எங்களை தாக்கும் சமூக விரோதிகள் தாங்களாகவே ஓய்ந்து போவார்கள் என்றுதான் அமைதியாகவே இருந்தோம். இனியும் பொறுத்துக் கொள்வது நீங்கள் ஆளும் இந்த நாட்டில் வாழும் என் மக்களுக்கு, என் பக்தர்களுக்கு சாத்தியமில்லை என்பதனால் தமிழகத்தின் முதல்வராகிய உங்களுக்கு தங்களின் பார்வைக்கு இந்த மொத்த செய்தியையும் நேரடியாக எடுத்து வந்து உங்களுடைய உடனடி நிவாரணத்திற்காக காத்திருக்கப் போகிறோம். இப்பொழுது நான் கொடுத்த எல்லா தகவல்களையும் நீங்கள் உங்கள் உளவுத்துறையின் மூலமாக வேண்டுமானாலும் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டுதலையும் சமர்ப்பிக்கின்றோம். சாதாரண வெறுமனே உங்கள் பெயரை உபயோகப்படுத்தி எங்களையெல்லாம் தாக்குகின்ற ஊடகங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் உளவுத்துறை மூலமாக நான் கொடுத்திருக்கும் இந்த புள்ளி விவரங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு பிறகும் எங்களை தாக்கும் சமூக விரோதிகளிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது போனால் வேறு வழியே இல்லை. கன்னியாகுமரியிலிருந்து கிராமம் கிராமமாக பாத யாத்திரை சென்று வீட்டு படியேறி எங்கள் 1200 சந்நியாசிகளோடு நானும் இதய ஓடு ஏந்தி அன்பு பிச்சை கேட்டு எங்களுடைய மத வழிபாட்டு சுதந்திரத்தை மீட்டெடுத்துக் கொள்வதுதான் எங்களுக்கு தெரிகின்ற ஒரே வழி. இப்படி செய்தால் மட்டும்தான் நாங்கள் எங்கள் உயிரோடையே வாழ முடியும். அடிப்படையா எங்களுக்கு மத சுதந்திரம் இல்லைங்கயா. ரோட்ல என்னுடைய பக்தர்கள் மாலையோடும் காப்போடும் நடக்க முடியவில்லை. தொடர்ந்து இந்த சில குறிப்பிட்ட ஊடகத்துறையினர் எங்களை சித்தரிக்கும் விதமும் பழிப்பதோடு நிறுத்தாமல் அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எங்களுக்கு கொடுக்கும் தொந்தரவும், எங்கள் மக்களால் வீடை வாடகைக்கு எடுத்து வாழ முடியவில்லை. என் மக்களால், என் இளைஞர்களால் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் மாலை காப்போடு செல்ல முடியவில்லை. இது எங்கள் மத சின்னம், இது எங்கள் மத உரிமை. சீக்கியர்களை தலப்பாகையை கழட்டச் சொல்வதும் இஸ்லாமிய பெண்களை புர்கா அணியக்கூடாது என்று சொல்வதும் எப்படி மத உரிமையில் தலையிடுவதோ அதே போல என் மக்களை மாலை அணியவும் காப்பணியவும் தடை விதிக்கும் இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் எங்கள் மத உரிமையில் தலையிடுகின்றன. எங்கள் மத வழிபாட்டு தலங்கள் மீண்டும் 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 அடித்து நொறுக்கப்படுகின்றன கூலிப்படையினரால். நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை பொதுமக்கள் தாக்கி இருந்தால் நான் கவலைப்பட்டே இருக்க மாட்டேன். மூடிவிடுங்கள் தியான மையங்களை என்று ஒரே வார்த்தையில் முடித்திருப்பேன். ஒருவேளை பொதுமக்கள் தாக்குவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உணர்விற்கு நான் மதிப்பளித்திருப்பேன். மாலையிட்ட உங்களுக்கு கல்லெறியவும் உரிமை உண்டு. மலரால் என் மீது சொரிந்த நீங்கள் கல்லால் என்னை அடிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் மாலையிட்டவர்கள் வேறு, கல்லெறியும் கூலிப்படையினர் வேறு. இங்குதான் பிரச்சனையே. மாலையிட்ட சில அன்பர்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் கல்லெறியும் கூலிப்படையை நாங்கள் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக் கொள்வது? எங்கள் அமைதியை கோழைத்தனம் என்று நினைத்துக்கொண்டு, கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்துக்கொண்டு இவ்வளவு நாட்களும் இவர்கள் செய்யும் அட்டூழியத்திற்கு பதிலே இல்லையா? தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். ஆன்மீக ரீதியாகவே நாங்கள் காக்கும் அமைதியினால் யார்தான் எங்களுக்கு தீர்வு கொடுப்பார்கள்?
அப்படி செய்தால் நாங்கள் ஓடேந்தி பாத யாத்திரை சென்றால் மட்டும்தான் வாழ முடியும் என்கின்ற நிலையை இந்த சமூக விரோதிகள் உருவாக்கிவிட்டார்கள். உணர்வளவில் மிகவும் காயப்பட்டிருக்கும் நாங்கள் இழந்த மத சுதந்திரத்தையும் மனித உரிமைகளையும் மீட்டுத்தர தாங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு தமிழ்நாடு நித்யானந்த தியான பீடங்களின் சார்பாகவும் அகில உலக நித்யானந்த தியான பீடங்களின் சார்பாகவும் தமிழ்நாடு அல்லாமல் பல இடங்களிலும் வாழும் தமிழ் அன்பர்கள், எங்கள் தியான பீடத்தின் தமிழ் அன்பர்கள் சார்பாகவும் உங்களை ஆழ்ந்த அன்போடும் பணிவோடும் விண்ணப்பிக்கின்றேன். இந்த விண்ணப்பத்தை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். இந்த கடிதத்தை கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீரோடு, சில லட்சக்கணக்கான மக்களின் இரத்தத்தோடு உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நேரமளிக்குமாறும், நேரில் வந்து உங்களிடம் அளிப்பதற்கு நேரமளிக்குமாறும் உங்களிடம் வேண்டிக் கேட்டுக் கொள்ளுகின்றேன். எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஏனென்றால் தாக்கப்படுவதற்கான காரணம் தெரிந்தாலாவது அதிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சிகளை செய்வோம். அடிப்படையாக 3 காரணங்கள் இருக்கலாம். 1, பரம்பரை பகை, வேற ஏதாவது ஒரு பிரச்சனையினால் இருந்த பகை. அந்த மாதிரி எதுவும் இல்லை. 2வது, ஒருவேளை என் ஒழுக்கத்தை பற்றிய கேள்வி அவர்களுடைய மனத்தை குடைவதனால் என்னை தாக்குவது. இவர்கள் எனக்கு ஒழுக்கத்தை, தமிழ்நாட்டு மக்கள் வாயால் கூட அல்ல, எப்படி சிரிக்கிறார்கள் என்றே தெரியாது. அடுத்தது, ஒருவேளை பணம் கேட்டு மிரட்டப்பட்டிருக்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் என் இதயம் திறந்து முதல் முறையாக சொல்லுகின்றேன். என் மக்கள், என் பக்தர்கள் மீண்டும் 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 வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். சுவாமி, தயவு செய்து எல்லா உண்மைகளையும் எல்லாவற்றையும் இதயம் திறந்து சொல்லாதீர்கள். எதிரிகளின் தாக்குதலை நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று கெஞ்சினார்கள். ஆனால் அவர்களுடைய எல்லா வார்த்தைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் மீறி உண்மைகளை உலகத்திற்கு திறக்கின்றேன். ஆம், கோடிக்கணக்கான பணம் கேட்டு மிரட்டப்பட்டேன். சொல்ல முடியாத அளவிற்கு கோடிக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டப்பட்டேன். ஆனால் எங்களை மிரட்டிய நபர்கள் யாரை அவர்கள் ரெப்ரசன்ட் பண்றதா சொன்னாங்களோ அவங்களத்தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது சில நிறுவனங்களை, சில ஊடகத்துறை நிறுவனங்களை அவர்கள் ரெப்ரசன்ட் பண்றதா அவர்களாகவே சொல்லிக்கொண்டு எங்களை மிரட்டினார்கள். அவர்கள் சொல்வது போல் அது உண்மையா என்பதற்கான சாட்சியங்கள் எங்களிடம் இல்லை. ஆனால் மிரட்டியதற்கான சாட்சியங்களும் இருக்கின்றன. நான் தெளிவாக மறுத்துவிட்டேன். இந்த பிரச்சனையை பணம் கொடுத்து தீர்க்க நான் விரும்பவில்லை. இந்த பிளாக்மெயிலிங், அதற்கு நான் பணிய தயாராக இல்லை. நேரடியாக ஆன்மபலத்தால் மட்டும் எதிர்கொள்வேன் என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய பக்தர்கள் எனக்கு தெரியாமல் மிரட்டப்பட்டு அவர்கள்
பயத்தை உபயோகப்படுத்தப்பட்டு அவர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவு பணமும் பறிக்கப்பட்டது. இவையெல்லாம் உண்மை என்றாலும் எனக்கு தெரியாமல் நடந்ததனாலும் போதிய அளவு ஆதாரங்கள் இல்லாததனாலும் வெளியில் சொல்லாமல் அமைதி காத்தோம். ஆனால் சில விஷயங்கள் இதற்கு மேலும் சொல்லப்படாமல் இருந்தால் சொல்லப்படாமலேயே அவைகள் அழிந்து போய்விடக்கூடும் என்பதனால் வரலாற்றுக்கு இவையெல்லாம் தெரிந்தாக வேண்டும் என்பதனால் வெளிப்படையாக இன்று உலகத்தின் முன் திறந்து வைத்து விட்டேன், பகிர்ந்து கொண்டேன். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நீங்க ஏன் காவல்துறைக்கு சொல்லலன்னு. சொன்னோங்கய்யா, காவல்துறைக்கு சொன்னோம். அவர்கள் சொன்ன அறிவுரை, சாமி உங்க மேல இருக்கிற கேஸ் போய் கேஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும், இது கோர்ட்ல நிற்காது, இதை நீங்க செட்டில் பண்ணிட்டு சைலண்டா உங்க வாழ்க்கையை நடத்துங்க, உங்க வேலையை கவனிங்க. இந்த பெரிய பெரிய நபர்கள் பேரெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாத மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே செல்வதற்கான வாய்ப்புதான் இருக்கின்றது என்று அவர்களும் எங்களுக்கு அறிவுரை சொன்னார்களே தவிர வேறு எந்த நடவடிக்கையையும் அவர்களும் செய்ய முடியாது. பாவம். இதுதான் நிஜமான சூழ்நிலை என்பதனால் பொறுமையோடு அமைதி காப்பதை தவிர வேறு எதையும் எங்களால் செய்ய முடியாததனால் ஆழ்ந்த அமைதியோடு இந்த மொத்த தாக்குதலையும் ஜீரணித்துக் கொண்டோம்.